அம்மிட்ட போய் உள்ள எடுத்து அப்பா கடை போயிட்டு வரேன் என்ன ஏன்ட்டு உனக்கு ஒன்னே தூக்கணுமா தூக்கி நடக்க வேண்டிய பிராயம் போட்டி அப்புறம் உனக்கு இப்போ எத்தனை மிட்டாய் வாங்கிட்டு வரேன் ரெண்டு போதுமா சரி பா மூணு உள்ள போய் விளையாடணும் வெளியூரோட வரப்படாது என்ன பாப்பா உள்ள ஓடிப்போ அங்கே காக்காய் சீக்கிரம் சாப்பிடாட்ட காக்காயை பிடிச்சு கொடுத்து போடுவேன். அம்மா எனக்கும் சோறு வேணும். கிச்சன்ல எடுத்து வச்சிருப்பேன், எடுத்து சாப்பிட. அம்மா எனக்கும் சோறு வார்த்தைகளா ஏம்டி உன்னை கைக்கு சோறு வாரி தின்ன முடியாதா? தம்பிக்கு வாரி கொடுத்துங்கல்ல. தம்பி சின்ன பிள்ளை இல்ல, உன்னை 7 கலத வயசாச்சு, இனியும் வாரி தரணுமா? போய் எடுத்து சாப்பிடு. செல்லக்குட்டி ஓடி வாடா இங்க. ஐயா அப்பா வந்தாச்சு. பொண்ணாட்டி கூப்பிட்டது தம்பியை கட்டி. தம்பி ரூம்ல இருக்கு, போய் அவனை வரை சொல்லட்டி. அப்பா ஒண்ணு கூட்டிட்டு வந்துச்சு. பா 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 செல்லக்குட்டி அப்பா அவனை வாங்கிட்டு வந்து தெரியுமா தெரியுமா? முட்டாய் தொட்டடாய் முட்டாய் என்ன வச்சுக்க. இதுல யாரையும் கொடுக்கப்படாது என்ன, அங்க ரூம்ல ஒளிச்சு கொண்டு வச்சு சாப்பிடணும். சரியா சரியா சரியா? அப்பா ஏன்ட்டு சல்லியம்மா நீ என்ன போவே இல்லையா? அப்பா என்ன முட்டாய். ஓ அவளுக்கு ஒரு முட்டாய் என்ன அங்க கொண்டு வச்சு தின்னு போ. அப்பா என்ன பெரிய முட்டாய் இல்லையா? ஏன் அவனு வேண்டி குடிக்க பெரிய முட்டாய் வேண்டாம் தான் தின்னுவியோ? இது தொண்டைகள் இறங்காதா? போட்டி அப்புறம் போட்டி போட்டி அப்புறம். அம்மா ஏன் அப்பா தம்பி பெரிய முட்டாய் வாங்கி கொடுத்துருக்கேன், சின்ன முட்டாய் வாங்கி இருந்துருக்கு. தம்பி சின்ன பிள்ளை இல்லாதான் பெரிய முட்டாய் வாங்கிட்டு வந்தது, நீ வளர்ந்த பிள்ளை இல்லாதான் உன்னை சின்ன முட்டாய் வாங்கிட்டு. இனி அப்பா முட்டாய் வாங்கிட்டு வர போகும்போது உன்னை பெரிய முட்டாய் வாங்கிட்டு வர சொல்லல என்ன? இனி போய் விளையாடு. மோனிகா அப்பா என்ன வாங்கி தந்துருக்கேன்னு பாத்திய? பேரு புது துடி. நல்லா இருக்க நல்லா இருக்க நல்லா இருக்க. கங்கால எங்க வரீங்க? இது என்ன புது துணியா? நல்லா இருக்கான்னு நல்லா இருக்கு. எவ்வளவு ரூபாச்சு? அது 1000 ரூபாய் மேல ஆயிடுச்சு. பிள்ளைகள துணிகளுக்கு ஒரு விலை எப்படி? கொஞ்சம் குறைஞ்ச துணி எடுக்கணும். நீ சும்மா இருக்குது, எனக்கு மனு துணி எடுக்க துணிக்க விலையா முக்கியம். அப்பா எனக்கும் துணி. என்னத்த துணியா? போன கிறிஸ்தவருக்கு எடுத்து சும்மா எடுத்து நோட் அடிச்சு என்ன அடுத்த கிறிஸ்தவம் தான் எடுத்து சொல்லி ஆயிடுச்சு.
இங்க பாருங்க, அவன் அழுதுட்டு போறா. குறைஞ்சதுல அவளை ஒன்னு எடுத்து கொடுக்க கூடாதா? நீ சும்மா இருக்குது கேட்காம துணி எடுத்து கொடுக்க ஏன்டா பணம் ஒன்றும் இல்லை. இனிப்ப இதை கட்டி கொடுக்கணும் இல்லை, எத்தனை லட்சம் ரூபா ஆகணும் தெரியுமா? எப்படி அந்த வெள்ள தோரவளம் இருக்கியனால கொஞ்சம் மகள மனசு நிம்மதி. நான் இவனை பார்த்தியா, இவன் எப்படி நமக்கு ஒரு மகாலட்சுமியை கூட்டிட்டு வருவான். அதுக்கு கூட இஷ்டம் போல பணமா. ஆனா அவ நம்ம சம்பாதிச்ச பணத்தை அத்திரியும் கொண்டு போக வந்தவா ஒரு மூதேவி. இது மாதிரி கட்டி கொடுக்கணும் இல்லை, எத்தனை லட்சம் ரூபாய் செலவு வருதோ என்னது அந்த தெய்வத்துக்கான் தெரியும். நீ வேணா ஒண்ணு செய், இந்த வாரந்தோறும் துணிக்கார வருவான் இல்லை, அவன்கிட்ட 50 ரூபாய் 100 ரூபாய் ஒரு துணியை எடுத்து விடு. இல்லைன்னா இவன் இந்த பழைய துணியை கிடக்கையில சாரி இல்லை, அதை கொடுத்து ஒரு சுடிதார உடுப்பன்னு அடிச்சு விடு. சரி. பிள்ளைல சவுண்டை கேட்கல, 2 பேரும் உறங்கிட்டுனுமோ? வா, துணி விரிச்சவா. ஏன் அப்பா அடிச்சா? அப்பாக்கு அம்மைக்கு என்ன பிடிக்கவே இல்லை. ஏன் அப்படி சொல்லியா? அப்பா எப்பவும் தம்பியை தான் தூக்குது, என்ன தூக்கவே இல்லை. அம்மா தம்பி சோறு வாரி கொடுக்குது, என்ன வாரியே இல்லை. அப்பா தம்பி பெரிய முட்டை வாங்கி கொடுக்கு, என்ன சின்ன முட்டை வாங்கி தந்து. நான் பெண்ணு நானே பாட்டி, அப்பா என்ன பிடிச்சல. தம்பி ஆனாலும் தானே பாட்டி, தம்பி துணியெல்லாம் எடுத்து கொடுக்கணும். அப்படி ஒன்றும் இல்லை மூளை, பாட்டிகிட்ட சொல்லிட்டே இல்லை, நீ இப்படி ஒன்றும் நடக்காதுன்னு எல்லாம் பாட்டி சரியாக்கிதல்ல. என்ன பிள்ளைகிட்ட விளையாடிட்டா இருக்குதியா? ஆமா ஆமா, அவன் விளையாடிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது. அது சரிதான். உள்ள ஒரு பிள்ளை அழுதுட்டு கிடக்குல, அது உங்களுக்கு பிள்ளை இல்ல கடையில இருந்து வாங்கிட்டு வந்த பிள்ளையா? ஏன் அப்படி கேக்குதியா? அது எனக்கு அம்மாவதான். ஓ, அது ஒன்னே பிள்ளை தானே, அது என் உள்ள அழுதுட்டு கிடக்கு. எனக்கு என்ன தெரியும்? நான் ஒன்னும் செய்யல. நீ அவ்வளவு அடி எனக்கு கொடுத்தியா? நான் ஒன்னும் செய்யலன்னா தெரியாது. ஓ, அப்ப உங்க 2 பேரும் ஒன்னும் தெரியாது. அப்ப நான் சொல்லிதாரேன், அந்த சின்ன பிள்ளை கேக்குது அப்பாக்கு அம்மையை நான் பெண்ணு நல்லதானே பிடிச்சேன்னு. தம்பி ஆனான நல்லதானே அப்பாக்கு அம்மையும் தம்பியை பிடிச்சிருக்குன்னு அந்த பிள்ளை கேக்குது. அந்த பிள்ளை கேட்ட கேள்வி என்ன பதிலே சொல்ல முடியல. பிள்ளை ஆணா இருந்தா என்ன பெண்ணா இருந்தா என்ன? ஏன் 2 பேரையும் பிரிச்சு பாக்குதியா? 2 பேரும் ஒண்ணுதான். நானும் நிறைய வீட்டுல பாத்திருக்கேன், ஆம்பளைல ஒரு நியாயம் பொம்பளைல ஒரு நியாயம். முதல்ல பொம்பளைல நல்லா படிச்சவங்க அதோட இருக்க உங்களை லாஸ்ட் காலம் பாக்கியது, அதோட மனசுல இப்பவுமே நஞ்ச வதச்சாதுங்க. கடைசி காலத்துல படுக்கையில கிடக்கும்போ பிஎம் மூலம் வாரி பாக்கணுமே பொம்பளை பிள்ளைல தான் பாக்காது, நல்ல வாரிமா வச்சுக்கா. இனி இந்த வீட்டுல ஆம்பளை பொம்பளைன்னு ஒரு வித்தியாசம் இருக்கக்கூடாது, ஒரு அப்பன அம்மையா வந்துருக்கு. எங்க போறிய? நான் கடையில போய் 2 முட்டை வாங்கிட்டு வரேன். எப்படின்னு தப்புக்கு ஏதாச்சு அது திருத்தாண்டாமா? சாப்பிட்டுட்டு போங்க. முதல்ல செய்த தப்பை திருத்திட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். ஏய் 2 பாருங்க. இது உனக்கா துணி சரியா? 2 மில்க்கு 1 தம்பியை கூட. சரி 2 உள்ள போய் சாப்பிடுங்க.